ChatGPT ஸ்லோ தான், அது வேகமாக வேலை செய்ய இதை செய்யுங்க. கண்டென்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 கொஷின். வேர்ல்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸான மராத்தானில் யார் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காங்க, அவங்க பேர் என்ன? கண்டிப்பாக 99% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் ரேஸான 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் யார் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உசைன் போல்ட்டுன்னு சொல்லிடுவீங்க, 9.58 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிடுவீங்க, ஒலிம்பிக்கில் 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்னு அவருடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிடுவீங்க. உலகத்துக்கு வேகமும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் தான் தேவை, அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா, நம்ம மேனுவலாக எழுதுகிற ஒரு எஸ்ஸே 3 மணி நேரம் ஆகுது அப்படின்றத ஸ்லோவாக கருதுறோம். அதற்காக தான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ChatGPTக்கு வரோம். ChatGPT நமக்கு 5 நிமிஷத்தில் கொடுத்துருது. இப்போ அந்த வேகமே பத்தாம நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த 5 நிமிஷத்தை 2 நிமிஷமாக மாற்ற முடியுமா, அதை சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறோம். அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். எதன் மூலமாக சாத்தியம் அப்படின்னா ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் மூலமாக சாத்தியம். ப்ராம்ப்ட் ரிசர்ச் பண்ணுறது, டிஃபரண்ட் டொமைன்ஸில் நியூ ப்ராம்ப்ட்ஸை கிரியேட் பண்ணி பார்க்குறது. ஒரு ப்ராம்ப்டை போட்டோம் அப்படின்னா பேக் எண்டில் அது எப்படி வேலை பார்க்குது, எப்படி ப்ராசஸ் ஆகுது, இப்படி 10 பேரை வச்சு ஒரு டீமை வச்சு ரொட்டீனாக இதை நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம். இந்த டாஸ்கில் ஒரு 100+ ப்ராம்ப்டிங் ஹேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த 100+ ப்ராம்ப்ட்ஸை பற்றின டிஸ்கிரிப்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நியூ கமர்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஏஐ டூல் பற்றின நேமை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போவோம். உங்களில் எத்தனை பேருக்கு மணி ஏர்ன் பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்குமே காசு தேவை. சாப்பாடு கூட நம்ம போதும்னு சொல்லிடுவோம், அது நேச்சர். ஆனால் காசை நம்ம போதும்னு சொல்லவே மாட்டோம். இந்த ரிச் டேட் புவர் டேட் இப்படின்னு எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் புக்கு. இது ஒரு ஃபினான்ஸ் புக்கு. ராபர்ட் கியோஸ்கி அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த ரிச் டேட் புவர் டேட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ராபர்ட்டினுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லுது. அவருக்கு 2 அப்பா. நான் கரெக்டாக சொல்கிறேன். ஒருத்தர் பயாலஜிக்கல் ஃபாதர், இன்னொருத்தர் அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா. அவருடைய ஃப்ரெண்டோட அப்பாவை அவர் அப்பாவை தான் பார்க்குறாரு. இந்த பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் புவர் டேட். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு வெல் எஜுகேட்டடு, ஹார்டு ஒர்க்கிங், ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் எதெல்லாம் நம்புறாருன்னா, ஸ்கூலுக்கு போகணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு வேலை வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும் வேலை பார்த்து. இதுதான் அவருடையது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஸ்க்கு, ஃபெயிலியர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது புவர் டேடுனுடைய கான்செப்ட். இப்போ ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மேடு ஆண்டர்பிரனர் அண்ட் இன்வெஸ்டர். அவர் ராபர்ட்டுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அசெட் மூலமாக மணி மேக் பண்ணு, ஃபினான்ஷியல் எஜுகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன்றதுக்கு நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மெஜாரிட்டி ஆஃப் த டைமை ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கிறதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த படிப்பு நமக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷனை சொல்லி கொடுக்கறது இல்லை பெருசாக. அதைத்தான் அந்த ரிச் டேடு ராபர்ட்டுக்கு சொல்கிறாரு, நீ அதை படிச்சுக்கோ அப்படின்றாரு. மெயினான இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஒரு ஓனர் மாதிரி திங்க் பண்ணு, எப்பவும் எம்ப்ளாயி மாதிரி திங்க் பண்ணாத. எப்போவுமே இப்படி யோசி, என்னால் எப்படி இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசி. அங்கேயே நீ ப்ராப்ளம் சால்விங்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிருவன்றார். அதே மாதிரி ரிஸ்க் எடு, கால்குலேட்டட் ரிஸ்க் எடு, ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணு. இதெல்லாம் ரிச் டேடு ராபர்ட்டுக்கு சொல்லித்தராரு. இப்போது இந்த ரிச் டேடு புவர் டேடு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 336 பேஜஸ் இருக்குது. இந்த 336 பேஜஸையும் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 3லேருந்து 5 மணி நேரம் டைம் ஆகும். ஆத்தர் எப்படி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது, ஆனால் நமக்கு டைம் இல்லை. அந்த புக்குக்குள்ளே அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்கன்ற எசன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஹேக் இருக்குது. அதுதான் /limit. நம்மளுடைய ப்ராம்ப்ட் என்னன்னா, சம்மரைஸ் ரிச் டேட் புவர் டேட் இன் 5 bullets ஒன்லி. இது தாங்க ப்ராம்ப்ட் ஹேக்கு. இப்போ இதுக்கு என்ன அது ரிப்ளை கொடுக்குதுன்றது பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு அது டேக் அவேவா இல்லை ப்ராம்ப்ட் அவுட்புட்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. காசை உனக்காக வேலை பார்க்க வை. அசட்ஸில் மணி போடு, லையபிலிட்டிஸில் போடாத. அசட்ஸில் போடுற மணி பாக்கெட்டுக்குள்ளே வரும், லையபிலிட்டிஸில் போடுறது பாக்கெட் விட்டு வெளியில் போயிடும். நிறைய பேருக்கு தெரியாது அசட்ஸ் லையபிலிட்டிஸ்னால் என்னென்னு. அசட்னா நம்ம வச்சுருக்க வீடு, நிலம், சேமிப்பு பணம், முதலீடு இருக்கு இல்லையா, ஷேர்ஸு, ஸ்டாக்கு, பாண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதெல்லாம் அசட்டில் வந்துடும். லையபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கடன், வாகன கடன், கிரெடிட் கார்டு கடன், கல்வி கடன், மருத்துவ செலவுகள், மாதாந்திர பில்கள், இது எல்லாமே லையபிலிட்டிஸில் வந்துடும். ஸோ லையபிலிட்டிஸில் போகாத, அசட்டில் போ. அசட்லேருந்து தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியுன்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, ஃபினான்ஷியல் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்றாரு. 4வது ஃபியர் அண்ட் லேசினஸை ஓவர் கம் பண்ணு. 5வது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணு, பெருசாக திங்க் பண்ணு, நிறையா கற்றுக்கோ. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 5 மணி நேரம் படித்து இந்த விஷயத்தை தான் நம்ம மைண்டுக்கு நம்ம ஏற்ற போகிறோம். அதே இப்போ 5 நிமிஷத்தில் ஏற்றியாச்சா? இவ்வளோ தாங்க ப்ராம்ப்ட் ஹேக். குயிக்காக யாருக்கெல்லாம் பேசிக் ப்ராம்ப்டிங், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் 100+ இந்த ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் டீட்டெயில்டாக வேணுமோ, என்னுடைய ஏஐ மாஸ்டர் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இதை கொடுத்துருக்கேன். இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் மேஜிக் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏஜ் வைஸாகவே இதை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 18லேருந்து 24 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கிற ஹேக் டைப்ஸ்னு இருக்குது. ஸ்லாஷ், ரேப்பு, ட்வீட்டு, ஜென்சி, ரீமிக்ஸு. இதே 25லேருந்து 40 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இமெயில், ரோட் மேப்பு, ஸ்டெப்பு, ஃப்ரேம் ஒர்க்கு. 55 வயசுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கேட்கணும்னு நினைப்பாங்க, ஒரு விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த ஷார்டன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் 55+ இருக்கிற யூஸ் பண்ணுற ப்ரிஃபர்டு ஹேக்ஸ். இப்போது ஜென்சிலேருந்து எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லாஷ் ஜென்சி, explain why learning AI is important, like you are texting a friend who is lazy but smart. இதுதான் நம்மளுடைய இன்புட் ப்ராம்ப்டிங். இதுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றதை பாருங்க. ப்ரோ, யூ டோன்ட் நீட் டு பி அ கோடர் டு யூஸ் ஏஐ. ஒரு எமோஜி. ப்ரோன்றது நீங்கள் நல்லா பாருங்கள், நம்மலாம் BROன்னு யூஸ் பண்ணுவோம். ஜென்சி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா BRUH. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, just know how to ask right. boom, Zenzi word. Your work done in 10 minutes. ஒரு emoji. While others grind 5 hours, grind. You chill and still win. It's not cheating, it's chooky not to use it, lot of laugh. இந்த chooky அப்படின்ற வேர்டை நான் முதல் தடவை தான் கேள்விப்படுறேன். இந்த Zenzi words இன்னும் நிறைய இருக்குது. மிட், டெலிலு, ரிஸ், இதெல்லாம் Zenzi words. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த சப்ஜெக்ட். 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதுகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மேனுவலாக 10 சோஷியல் போஸ்ட்டு வாரத்துக்கு போடுற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், கிளைண்ட் இமெயிலை நிறைய ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுற ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், வீடியோ ஐடியாஸ் கிடைக்காம ஸ்டக்கான ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பிளானிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே 5லேருந்து 10 மணி நேரம் சேவ் பண்ணலாம் இந்த ப்ராம்ப்டிங் ஹேக்ஸை பர்ஃபெக்டாக டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. 100+ ப்ராம்ப்டிங் ஹேக்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய ஏஐ மாஸ்டர் கம்யூனிட்டி போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். குயிக்காக நான் வந்து ஒரு 10 ப்ராம்ப்ட் ஹேக்ஸை பற்றி சொல்கிறேன். லிமிட்டுன்னு ஒரு ஹேக்கு, கிரிட்டிக்கு, ஸ்டெப்பு, டீப்பு, ரிவர்ஸ்னு ஒன்று, மல்டி, ரீடு, ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்குது, சிமுலேட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆக்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆக்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போது ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் இந்த ஆக்ட் இல்லாமல் இந்த இடத்துல போட்டால் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பிபிடி நமக்கு கிரியேட் பண்ணணும். ஒரு ஏஐ டூல் பார்த்தோன்னா ஒரு பிபிடி கிரியேட் பண்ணணும். இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ பேசிக் ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் ஹவு டு பிச் அன் ஏஐ டூல் விச் மேக்ஸ் பிபிடி கிளியர், அந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரிப்ளை எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் டோன்ட் பிச் த டூல், பிச் த பெயின், செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, இந்த மாதிரி ரிலேட்டபிள் ப்ராப்ளத்தை கொண்டு வாங்க, குவான்டிஃபை த பெயின், இந்த மாதிரி கிளம்ஸியாக ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதே இப்போது இந்த ஆக்ட் அப்படின்ற ப்ராம்ப்ட் ஹேக்கில் போய் எப்படி ஒரு பிபிடி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத கேட்போம். இந்த ஆக்டுக்கு நம்ம வந்து எலான் மஸ்கை வந்து ஒரு
உதாரணமாக எடுத்துக்குவோம். இப்படி ப்ராம்ப்டை போடுவோம். /act your Elon Musk explain how to pitch an AI tool which makes PPT simpler. எலான் மஸ்க் மோடு ஆன் ஆயிடுச்சு. நான் ஏன் எலான் மஸ்க்கை செலக்ட் பண்ணேன் தெரியுமா? நான் பேபாலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் யூஎஸில். அதே மாதிரி எலான் மஸ்க்குக்கும் பேபாலோட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. வி போத் ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் பேபால். அதனால தான் நான் எலான் மஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணேன். இப்போது எலான் மஸ்க் வந்து இந்த பிபிடியை அவருடைய மோடில் பேசினார்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராம்ப்டினுடைய அவுட்புட். இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, லுக், மோஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஹைலி கேப்பபிள் பீப்புள் ஸ்பெண்ட் ஹவர்ஸ் மூவிங் பாக்ஸஸ், ஃபிக்ஸிங் ஃபான்ட்ஸ், ஆர்கிங் வித் புல்லட் பாயிண்ட்ஸ். தட்ஸ் அ மிஸ்அலோகேஷன் ஆஃப் பிரெயின் பவர். அந்த எலான் மஸ்கினுடைய வைபை ஃபீல் பண்ண முடியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஆக்ட் இல்லை இந்த ப்ராம்ப்ட் ஹேக்கினுடைய மேஜிக். நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து சீக்கிரமாக கிறிஸ்பாக அந்த கான்டென்ட்டை கிளியராக ரீச் பண்ணுற மாதிரி சொல்லிடும். நிறைய நேரம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த நார்மலாக பேசிக் ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த ஹேக் ப்ராம்ப்ட்டுக்கும் ஏதாவது அல்காரிதம் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த சீக்ரெட் கோடும் கிடையாது, மேஜிக் பட்டனும் கிடையாது. ChatGPT 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸு பேசிக் ப்ராம்ப்டிங்க்கும் ப்ராம்ப்ட் ஹேக்ஸ்க்கும் ரன் பண்ணுறது கிடையவே கிடையாது. இட் யூசஸ் ஒன்லி ஒன் பிரெயின். அப்போ எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, நாம் எப்படி ChatGPT கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதுல தான் அந்த டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ChatGPT அந்த வேர்ட்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் ஹேக்கை யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ChatGPT ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ChatGPT எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, அந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வேலை பார்க்குது. ChatGPT நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தவொன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ரோல் என்ன, ஃபார்மெட் என்ன, ஸ்டைல் என்ன, இதை யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் வேணும்னா 3-4 அட்டெம்ப்ட் எடுக்கும். அதே ப்ராம்ப்ட் ஹேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டெம்ப்டில் வந்துடும். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ப்ராம்ப்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக காசியஸாக யூஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா? நம்ம அடிக்கிற ஒவ்வொரு ப்ராம்ப்டும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரை இழுக்குது, யூஸ் பண்ணுது. அது எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் போடுறீங்க. அந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும்? இன்டர்நெட் வழியாக உங்கள் டிவைஸ்லேருந்து டேட்டா சென்டருக்கு போகும். டேட்டா சென்டர்ன்றது பெரிய பெரிய பில்டிங்கில் ஃபுல்லாக பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே அந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஏஐ மாடலை ரன் பண்ண வைக்கும். ChatGPTலாம் அப்படி தான் ரன் ஆகும். இந்த ஏஐ மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அனுப்புகிற ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி அதுக்கு ஆன்சரை வந்து கம்ப்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வந்து நமக்கு திரும்ப அனுப்பும். இது எல்லாமே ஒரு சர்வரில் நடக்குங்க. ஒரு சர்வர் கிடையாது, பல சர்வரில் நடக்கும். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் இது நம்ம ஃபோனில் நடக்குது, லேப்டாப்பில் நடக்குது. கண்டிப்பாக கிடையாது. இது பேக் அண்டில் டேட்டா சென்டரில் போய் ஒரு சர்வரில் நடக்கும். இப்போது இந்த என்டையர் சிஸ்டத்தை ரன் பண்ணும் இல்லையா, இதுக்கு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராசஸஸை ரன் பண்ணுறதுக்கு, வாட்டர் வந்து டேட்டா சென்டரில் இருக்க மிஷின்ஸை ஓவர் ஹீட் ஆகாமல் கூல் பண்ணி வைக்கிறதுக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். ஒரு ப்ராம்ப்ட் போடுறோம்ல, ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் போடுறோம் ChatGPTயில், அது எவ்வளோ எனர்ஜியை தெரியுமா ஃபெச் பண்ணுது? 0.34 வாட்ஸ் ஹவரை ஃபெச் பண்ணுது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு எல்இடி பல்பு 2 நிமிஷத்துக்கு எரியறதுக்கு என்ன கரண்ட் தேவையோ அந்த கரண்ட்டை தான் ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கரண்ட்டு மட்டும் இல்லை, தண்ணியும் இருக்குது. இந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா 0.32 மில்லி லிட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஒரு 4-5 ட்ராப். இது வந்து ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு யூஸ் பண்ணுது. இப்படித்தான் டேட்டா சென்டர் ஆப்ரேட் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், ஒரு நாளைக்கு ChatGPTயில் 250 கோடி ப்ராம்ப்ட்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 250 கோடி ப்ராம்ப்ட்ஸும் எப்படிலாம் அடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹோம்ஒர்க்கு அடிக்கிறோம், ரைட்டிங்க்கு அடிக்கிறோம், ஏதாவது ஒர்க்கில் டாஸ்க் ஏதாவது ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்கா அதுக்கு அடிக்கிறோம், ஐடியாஸ் வேணும்னு அடிக்கிறோம், ரிசர்ச் வேணும்னு அடிக்கிறோம். இப்போ ஒரு ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டு பாருங்கள். 2.5 பில்லியன், அதாவது 250 கோடி ப்ராம்ப்ட்டு இன்ட்டு 0.34 வாட் பர் ஹவர் போட்டிங்கன்னா
850 கிலோவாட் பர் டே வருது. இந்த 850 கிலோவாட் பர் டேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மள மாதிரி சராசரியாக ஆவரேஜாக இருக்கிற வீடுங்க இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 200 வீட்டுக்கு ஆகிற கரண்ட் செலவு தான் ஒரு நாளைக்கு ChatGPTயில் வந்து விழுகிற அந்த ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணிக்கு போவோம். 0.32 மில்லி லிட்டர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, எதுக்கு? டேட்டா சென்டரை கூல் பண்ணுறதுக்கு. எகெயின் திரும்ப அதே மாதிரி போடுங்க. 250 கோடி இன்ட்டு 0.32 மில்லி லிட்டர் போட்டிங்க அப்படின்னா 8 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு. இந்த 8 லட்சம் லிட்டரில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வீட்டுக்கு ஒரு நாள் யூசேஜுக்கான வாட்டரை வந்து கொடுத்துடலாம். அவ்வளோ வாட்டரை ஒரு நாளைக்கு ChatGPT மட்டும் குடிக்குது. ஒரு சின்ன அட்வைஸு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, திங்க் ஃபர்ஸ்ட் தென் ப்ராம்ப்ட். ஒரு 30 செகண்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். போன உடனே சடன்னு ப்ராம்ப்ட் அடிச்சிடாதீங்க. ஒரு 30 செகண்டு நம்ம எதுக்கு இந்த ப்ராம்ப்ட் அடிக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நமக்கு எப்படி ரிசல்ட் அவுட்புட்டாக வரணும் அப்படின்றத யோசிச்சு அடிங்க. யாரெல்லாம் இதை இனிமேல் கண்டினியூ பண்ண போறீங்களோ தயவு செய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் திங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த சேட் ஸ்பேமிங் இருக்கு இல்லையா, இந்த சேட் ஸ்பேமிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த சேட் ஸ்பேமிங்ன்றது என்னது அப்படின்னா, போயிட்டு ChatGPTயில் HMM ஹிம்னு அடிக்கிறது, ஓகேன்னு அடிக்கிறது, கண்டினியூன்னு அடிக்கிறது, மோர்னு அடிக்கிறது, எக்ஸ்பிளைன் அகெயின் அடிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு மெசேஜுக்குமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி வீணாகுது, வாட்டர் வீணாகுது. அதுக்கு அடுத்தது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயாவது குட் ப்ராம்ப்ட்ஸ் அடிக்கிறீங்கல்ல, இந்த ப்ராம்ப்ட் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் போட்டுட்டு ப்ராம்ப்ட் லைப்ரரின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதை வந்து அங்கே போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பின்னாடி ரீயூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராம்ப்ட்ல ஒரு 4 வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தை ஏன் ஒரு வார்த்தை மாறினா கூட அதனுடைய அர்த்தம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்க, ஆனால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு 2+2 என்னன்னு தெரியணும்னா நிறைய பேர் இப்போ இதுக்கு போய் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க 4ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்பெல்லிங் டுமாரோன்றதுக்கு நமக்கு ஸ்பெல்லிங் டவுட்டாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் டவுட்டாக இருக்கும். இதுக்கு உடனே போய் குயிக் ஸ்பெல்லிங் வந்து ஏஐயில் போய் செக் பண்ணுறாங்க. ஒன் லைன் டெஃபினேஷனில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஏஐ வந்து ChatGPTயாக இருக்கட்டும், எந்த எல்எல்எம்மாக இருக்கட்டும், ஒரு ப்ரீமியம் ரிசோர்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு டாய் மாதிரி பொம்மை மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை கோர்ஸ் மெட்டீரியல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 25 ஹவர்ஸ் சேவ் பண்ணுற 50+ டூல்ஸ் இருக்குது. பேசிக்கு அட்வான்ஸ்டு ஹேக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்டு ட்ரைனிங் மெட்டீரியல் உள்ளே இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல் இருக்குது. ஈஸியாக ப்ராம்ப்டிங்கில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதை வச்சு யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயிலும் என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி லிங்க்கில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏஐ எக்ஸ்பர்ட்டாக மாறுங்க.